ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். போர்க்களத்தில் பொன்காளி. கொங்கு நாட்டில் ஒரு பாரம்பரிய திருவிழா. காங்கேயம் சுத்துப்பட்டு கிராமமான தலையநல்லூர் போர்க்கோலம் பூண்டு நின்றது. வரிந்து கட்டி நிற்கும் பிள்ளைகளின் கையில் தீப்பந்தத்தை கொடுத்து பொட்டு வைத்து அனுப்புகிறார்கள் அம்மாக்கள். பந்தத்தை கையிலேந்தி ஆண்களும் பெண்களுமாக வீர நடைபோட்டு காவிரி கரை ஓரம் உள்ள பொன்காளியம்மன் கோயிலை நோக்கி புறப்படுகிறார்கள். அலங்கார குதிரைகள் முன் செல்ல பொன்காளியம்மனை சுமந்து போர் பரணியோடு ஒரு சப்பரம் நகர்கிறது. எங்கே நடக்கும் போருக்கு போகிறார்கள் இந்த ஜனங்கள்? திருவிழா மாதிரியும் தெரிகிறதே. விசாரித்த போது இது போர்க்கோலத் திருவிழா என்று சொன்ன பொன்காளியம்மன் கோவில் நிர்வாகி ஆறுமுகம் இதன் பின்னணியாக இருக்கும் வாய்மொழி வரலாற்றை கூறத் தொடங்கினார். கொங்கு நாட்டில் ஒரு பாரம்பரிய திருவிழா. கொங்கு வேளாளர் சமூகத்தின் உள்பிரிவில் உள்ள ஒரு சமூகத்தின் குலதெய்வம் பொன்காளியம்மன். இந்த தெய்வத்தை அவர்களால் கொண்டு செலுத்த முடியவில்லை. இதனால் கோபம் கொண்டாள் பொன்காளி. மக்களுக்கு பிணிகளை கொடுத்தாள். கொங்கு வேளாளர் சமூகத்தில் ஒரு பிரிவினரான கூட்டம் பொன்காளியம்மனின் கோபத்தை தணிக்க பலி கொடுத்தது. அம்மன் கோபம் தணிந்தது. இந்த காலகட்டத்தில் பொன்காளியை குலதெய்வமாக வணங்கி வந்தவர்களிடமிருந்து எங்கள் சமூகத்தினர் 100 காணி பூமிக்கு சமமான பொன்னை கொடுத்து பொன்காளியம்மனை வாங்கினார்கள். பூசை செய்து வணங்கி வந்தார்கள். பொன்காளியம்மனும் எங்கள் மக்கள் வேண்டிய வரத்தை அருளினாள். ஒரு கட்டத்தில் நாட்டில் மழை இல்லை. காவிரி வறண்டு கிடந்தது. ஆடு மாடுகள் தண்ணீர் இல்லாமல் செத்து மடிந்தன. பஞ்சம். பொன்காளியம்மனை எங்களுக்கு கொடுத்து விட்ட அந்த சமூகத்தினர் பஞ்சத்திலிருந்து தப்ப ஊரை விட்டு வெளியேறினார்கள். சேர நாட்டு எல்லையான ஆம்பூரணை நதிக்கரைக்கு குடிப்போய் விட்டார்கள். ஆனால் எங்கள் சமூகத்தினரோ ஆத்தா கைவிட மாட்டா என்று இங்கேயே தங்கி பொன்காளியை வழிபட்டு வந்தோம். மனமிறங்கிய பொன்காளி போதும் போதும் என்ற அளவு மழை பெய்ய வைத்தாள். காவிரியில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. பூமி செழித்தது. பொன்காளிக்கு தினமும் பலி கொடுத்து பூசை நடத்தினோம். காலம் உருண்டோடியது. மழை பெய்து நாடு செழித்ததை அறிந்த பொன்காளியை குலதெய்வமாக கொண்டவர்கள் ஆம்பூரணை நதிக்கரையிலிருந்து ஆடு மாடுகள் மேய்ப்பது போல மெல்ல மெல்ல நகர்ந்து வந்து காங்கேயம் எல்லையில் தங்கினார்கள். இவர்களின் நோக்கம் எங்களிடமிருந்து பொன்காளியை கைப்பற்றுவதுதான். அது பலிக்கவில்லை. எங்களை ஆண்ட காங்கேய அரசனும் பொன்காளியை எங்களுக்கு விற்றவர்கள் குழுவை சேர்ந்தவர்தான். எனவே மன்னனின் மறைமுக ஆதரவு அவர்களுக்கு இருந்தது. இதனால் வெள்ளை ஊஞ்சானை தடிகளை வெட்டி எங்கள் மீது போர் தொடுக்க தயாரானார்கள். வெள்ளை ஊஞ்சானை கிளைகள் முள் முள்ளாக இருக்கும். அந்த தடியால் அடித்தால் மனிதனின் சதை வெடித்து சிதறிவிடும். போர்க்களத்தில் எதிரிகளை வீழ்த்த வீரர்கள் மட்டுமே வெள்ளை ஊஞ்சானை தடியை பயன்படுத்துவார்கள். இந்த தடியை குடிகள் வைத்திருக்கவே கூடாது. அது அரச ஆணை. ஆனால் அரசன் அவர்களுக்கு ஆதரவாக இருந்ததால் வெள்ளை ஊஞ்சானை தடிகளை ஏந்தி வந்தார்கள். ஒரு நாள் இரவு எங்களை தாக்க திட்டமிட்டிருந்தவர்கள் ஆடு மாடுகளை முன்னே விட்டு அந்த மந்தைக்குள் மறைந்தபடி படையெடுத்து வெஞ்சினத்தோடு வெள்ளை ஊஞ்சானை தடிகளுடன் கிளம்பி வந்தார்கள். ஊர் ஏகாலி கருப்பண்ணன் எதிரிகளை சமாளிக்க ஒரு வழி இருக்கு, துணிகளை தீப்பந்தமாக்கி தாக்குவோம் என்றார். யோசனையை ஏற்றார் குலகுரு. வெள்ளாவியில் இருந்து துணிகளை ஏகாலி கொண்டு வர கனப்பொழுதில் தீப்பந்தம் தயாரானது. மக்கள் வீடுகளில் இருந்து கொண்டு வந்த விளக்கெண்ணெய் பந்தத்தில் ஊற்றி பொன்காளியை வணங்கி பந்தங்கள் பற்ற வைக்கப்பட்டன. காளியை காக்க ஆணும் பெண்ணும் களத்தில் மடிவோம் என வாய்க்கரிசி போட்டு கிளம்ப தீப்பந்த படைக்கு ஏகாலி கருப்பணன் தலைமை தாங்கி நடந்தார். எதிரிகளின் தாக்குதலில் முதல் களப்பலியாக ஏகாலி கருப்பண்ணன் சாய்ந்தார். இதனால் ஆவேசமடைந்த எங்கள் மக்கள் வெறிக்கொண்டு எதிரிகளை சுட்டு பொசுக்கி அடித்ததில் எங்களுக்கு வெற்றி கிடைத்தது. எதிரிகள் வெள்ளை ஊஞ்சனை தடியால் கருப்பண்ணனை அடித்ததில் சதைகள் பாலம் பாலமாக வெடித்திருந்தது. கருப்பண்ணனை பொன்காளியம்மன் கோயில் வாசலில் அடக்கம் செய்ய முடிவு செய்து உடலை தூக்கி வந்த பொன்காளி முன்பு கிடத்தினார்கள். பிணமாய் கிடந்த ஏகாலி கருப்பண்ணன் பக்கமிருந்து ஒரு குரல். பொன்காளி பார்வைப்படும் பூமியில் வெள்ளை ஊஞ்சானையும் எதிரியும் வேறறுத்து போக என அசரீரி ஒலிக்க பொன்காளியே வந்து நம் குலம் வாழ எதிரிகளுக்கு சாபமிட்டாள் என குலகுரு சொல்ல பொன்காளி கோயில் வாசலில் கருப்பண்ணன் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இது நடந்தது எந்த தலைமுறையில் என தெரியாது. ஆனால் அந்த சமூகத்தினரிடமிருந்து பொன்காளியம்மனை வாங்கியதற்கான செப்பு பட்டயம் இருக்கிறது. அதில் ஆண்டு குறிப்பிடப்படவில்லை. பொன்காளியம்மனை காப்பதற்காக நடந்த இந்த போர்க்களத்தில் தலைமுறை தலைமுறையாக விழாவாக கொண்டாடி வருகிறோம். பொன்காளிக்கு பூசை செய்வதற்கு முன்பு ஏகாலி கற்பனைக்கே முதல் பூசை.
ஏகாலி கருப்பனுக்கே முதல் பூசை காணிக்கை செலுத்துகிறோம். போர்க்களத்தில் மாண்ட முன்னோர்களுக்கு பூசை நடக்கும். அதன் பின்பு ஏகாலி கருப்பண்ணன் வகையறாக்கள் தீப்பந்தத்தை ஏந்தி முன்னே செல்ல சாமியும் பக்தர்களும் ஊர்வலமாக போவோம். விடிய விடிய காவிரி கரையில் நடக்கும் இந்த தீப்பந்த திருவிழா பக்திக்கு அப்பாற்பட்டு பிரமிப்பை ஏற்படுத்துகிறது. ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.